நமஸ்காரம் எவ்ரிஒன். தேங்க்யூ. யார் என்ன கேட்க போகிறீங்க? മാം ലൈക്ക് ചിന്ന ചിന്ന ആശയെന്ന് കേൾക്കുന്ന സമയത്ത് വി കാൻ ഇമാജിൻ എനി അതർ ഫേസ്. സോ ഫസ്റ്റ് ഈ മൂവി സ്ക്രിപ്റ്റ് കേൾക്കുന്ന സമയത്ത് ഹൗ ഡു യു ഫീൽ ആൻഡ് ഈ മൊമെൻറ്റ് വരെ എത്തി നിൽക്കുന്ന ജേർണിയിൽ മാമിന് എന്താണ് ഞങ്ങളുടെ അടുത്ത് ഷെയർ ചെയ്യാനുള്ളത്? என்னை ஷமிக்கணும், நான் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசிக்கலாமா இல்லை தமிழில் பேசலாமா? தமிழில் பேசலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த சினிமா இவங்க வர்ஷா என்ன மைண்டில் வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. அவங்க என்கிட்ட வரைச்சியே இந்த டைட்டில் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பக்காவாக பண்ணின்னு வந்தாங்க. அண்ட் இது என்கிட்ட எப்போ வந்ததோ அப்போ எனக்கு நம்பவே முடியல. இதே சின்ன சின்ன ஆசை நாம் உடனே எல்லாரோட மைண்ட்லேயும் ரோஜா, மதுபாலா, ரோஜா அதுதான் வரும். பட் ஆனால் அந்த டைட்டிலை வச்சுட்டு ஒரு புதுமையான கதை, அப்சல்யூட்லி இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணினதே இல்லை. ஸோ என்னை எப்படி அவங்க மைண்டில் வச்சுட்டு இதை எழுதின்னு வந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுவும் இந்திரன் சாரோட என்னை பேர் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் ஜாஸ்தி ஸ்பெஷல். ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் இவ்வளோ பெரிய ஆக்டர், அவரோட நான் பேர் பண்ணி இது மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆட் ஒரு ஸ்டோரி ஒரு என்ன இமேஜின் பண்ணி, அதுவும் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ரொம்ப வருஷமாக வேலை பண்ணல அண்ட் ஸ்பெஷலி மலையாளமில் நான் ஒர்க் பண்ணல. என்ன அவங்க மைண்டில் வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி இந்திரன் சார் அப்புறம் அமேசிங்காக ஒரு காம்பினேஷன் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பேர் சின்ன சின்ன ஆசைன்னு கேட்ட உடனேயே என் மனசில் தோணித்து இது எனக்காக தான் எழுதியிருக்கு அப்படின்னு. அண்ட் வர்ஷா அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லினதே அதுதான். நான் இது உங்களை வச்சுட்டு தான் மைண்டில் இந்த கதையை எழுதினேன், அதனால இதுதான் இந்த படத்துக்கு டைட்டில் அப்படின்னு சொன்னாங்க.